சரியா? ரைட். அப்ப பாருங்க இதுல கொஞ்சம் முன்னுக்குள்ள நான் இடையில ஒரு இடத்தை ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தேன் போல. ரெக்கார்டிங் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகல. இப்பதான் திரும்ப ஒன் பண்ணிக்க ரெக்கார்ட் ஆகுது. சரியா? சில வேளைங்கள்ல அப்படி முன்னுக்குள்ள விஷயம் விளங்காட்டி உங்களுக்கு இப்ப நான் சொன்ன விஷயம் வந்து எல்லாருக்கும் விளங்கித்தானே இருக்கும். பிரச்சனை இல்லை. சரியா? இப்ப நான் சொன்ன அந்த நம்ம பெருசா பார்க்கல. இதுல பார்த்தேன்டா சமூடமைவாதமும் தேசியவாதமும் தான் இதுல உள்ளது. அப்ப இது வந்துட்டு உங்களுக்கு விளங்கி இருக்கும் பெரும்பாலான ஆட்களுக்கு. சரியா? விளங்காட்டி கேளுங்க, திரும்ப தரேன் எக்ஸ்பிளைன் பண்ண. சரியா? ரைட், ஓகே. இப்ப இதுல பாருங்க, இந்த தேசியவாதத்தில நவீன தேசிய அரசுகள் என்பது தேசியவாதத்தின் மூலம் தேசிய அரசு பற்றி அடிப்படை கட்டமைப்பு. இப்ப இந்த தேசியவாதம் என்பது இப்ப உதாரணமாக ஏனென்றா இங்க வந்துட்டு தேசியவாதம் வந்துட்டு தேசிய அரசு பற்றி தேசியவாதத்தின் மூலம் தேசிய அரசு பற்றி அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டா அது நவீன தேசிய அரசியல் என்று சொல்றாங்களே. அதாவது இப்ப நாங்க தேசியவாதம் என்று சொல்றது வந்துட்டு 19ஆம் நூற்றாண்டில உலகம் பூராக இருந்தாலும் இப்ப நவீன காலத்துல கூடுதலாக ஒவ்வொரு நாடுகளையும் இந்த தேசியவாதம் ஒரு முக்கியத்துவமான ஒன்றாக காணப்படுது. அப்ப ஏனென்றா இந்த தேசியவாதம் என்று சொல்லக்கூடிய விடயத்திலிருந்து இந்த நவீன தேசிய அரசுகளின் அடிப்படையில் தேசியவாதம் மூலம் அரசு பற்றிய விடயங்கள் கட்டமைக்கப்பட்டிருந்தது. அப்ப உண்மையாக இந்த தேசியவாதம் இப்ப எங்கட நாட்டிலேயும் தேசியவாதம் இருக்கு. எங்கட நாட்டு அரசு வந்துட்டு இப்ப இந்த தேசியவாதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு அரசு. ஏன்னா எங்கட நாட்டில நிறைய விடயங்கள் இருக்கு. தேசியவாதத்தை பின்பற்றக்கூடிய விஷயம் அரசு இருக்கு. அதே போல தாராண்மைவாதத்தை பின்பற்றக்கூடிய அரசு இருக்கு. என்ன எங்கட நாடு வந்துட்டு ஒரு கலப்பான விஷயங்களை பின்பற்றுது கூடுதலா. அதே போல அரசியல் முறையை எடுத்துக்கிட்டே இல்லைண்டா அரசியல் அமைப்பு முறையை பார்த்தா கலப்பு ஜனநாயகம். பிரதமர் இருக்கிறார், ஜனாதிபதி இருக்கிறார். ரெண்டு வகையான முறை இருக்கு எங்களோட நாட்டில. அப்ப எங்களோட நாடு வந்துட்டு இந்த அரசியல் முறையில எல்லா வகையான விஷயத்தையும் பின்பற்றக்கூடிய ஒரு நாடாக இருக்கு. சரியா? அப்ப அதுல இப்ப இந்த நவீன காலத்துல இப்ப நடைமுறையில வந்துகிட்டு இந்த தேசியவாதத்தை பின்பற்றக்கூடியதாகத்தான் இந்த நவீன அரசுகள் தொழிற்பட்டு கொண்டிருக்கிறத நாங்கள் இதுல இருந்து விளங்கிக் கொள்ள முடியும். சரியா? இந்த அடிப்படையில நீங்க விளங்கினா சரி. சரியா? இப்ப நீங்க இதுக்கு முதல் நாங்க பார்த்த சம உடைமைவாதம் என்ற விஷயம். சரியா? அதே போல 20ஆம் நூற்றாண்டின் சம உடைமைவாதம் ஆற்றிய பணிகள் என்று சொன்னேன். அதே போல தேசியவாதம், இந்த மூன்று விஷயத்தையும் பார்த்தேன். இதுக்கு முதல் உங்களுக்கு உள்ள விஷயம் ரெக்கார்ட் ஆனது என்னன்னு எனக்கு கொஞ்சம் கன்ஃபார்ம் இல்லாம இருக்குதானே. அப்ப அதால நீங்க ஒருத்தரும் யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கு விளங்காட்டி எனக்கு இது சொல்லுங்க, நான் விளங்கப்படுத்துறேன். என்ன மாதிரி எல்லாருக்கும் விளங்கிட்டா எனக்கு முக்கியம் வந்தாக்கள் தான். எல்லாருக்கும் விளங்கிட்டு தானே. சரி. ரைட், எல்லாரும் ரைட், ஓகே. அப்ப அது சின்ன ஒரு பாயிண்ட்ஸ். அதாவது சம உடைமைவாதம் பண்ணா நீங்க அந்த இதுக்க பந்தி அந்த விஷயத்த பாயிண்ட்ஸை வாய்ச்சா சரி. உங்களுக்கு நான் சொன்ன விஷயம் எல்லாம் உங்களுக்கு மைண்ட்ல இருக்குதானே. அப்ப அந்த பந்தியை நீங்க வாசிச்சு பார்த்துலன்னா அது கிளியரா விளங்கிடும். ரைட், அடுத்து பாருங்க. அரசியல் கோட்பாடு நாங்க இன்றைக்கு பார்க்க போறோம். சரியா? அரசியல் கோட்பாடு. ரைட், அரசியல் கோட்பாடு. இத வாதம் சொல்லலாம். இப்ப நாங்க அங்க அரசியல் கருத்தியல் எண்ண கருவன்னு சொன்னோமே, இதுக்கும் எண்ண கருவன்னு சொல்லலாம். சரியா? அது பிழை இல்லை என்றா அதுல இருந்து வார முடிவுகள் தான் எல்லாத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. அப்ப அரசியல் கோட்பாடு என்று சொல்லலாம். வாதம், இந்த வாதம் இல்லை, சாரி, இந்த வாதம் என்று சொல்லல, இதை வந்துகிட்டு விதி என்று சொல்லலாம். விதி. சரியா? அதே போல எண்ணக்கருவன்னு சொல்லலாம். இப்ப பொதுவா கொமனா வந்துகிட்டு இப்ப நாங்க சொல்லுவோமே, கொமனான்னு சொல்லக்குள்ள இப்ப நாங்க ஏற்கனவே அணுகுமுறைன்னு சொல்றோம் தானே. அந்த அணுகுமுறையிலிருந்து கிடைக்கப்படுற இந்த முடிவு என்று சொல்லக்குள்ள அதை நாங்க கோட்பாடு வடிவம் என்று சொல்லலாம், கருத்தியல் என்று சொல்லலாம், வாதம் என்று சொல்லலாம். அதை கொமனா சொல்றது. ஆனா நான் ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்லி தர விஷயம் தான். அதை பாகுபடுத்தினா அரசியல் அணுகுமுறை என்று சொல்றது ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு விஷயத்தை ஆய்வு செய்கிற பகுதி. ஆனா அதே சமயம் கருத்தியல் என்பது ஒரு விடயம் சம்பந்தமாக ஒரு அறிஞராக ஒரு என்ன முன்வைக்கப்படுது. அதாவது இது நாங்க என்ன செய்யலாம், இதை ஏற்றுக்கொள்ளலாம், நம்பலாம் என்று ஒரு விடயம் சம்பந்தமா முன்வைக்கிறது. ஆனா கோட்பாடு என்று சொன்ன என்னண்டா ஒரு விடய சம்பந்தமாக நாங்க அந்த ஆய்வை மேற்கொண்டு, அதாவது இந்த அணுகுமுறையை கொண்டு நாங்க ஆய்வை மேற்கொள்ளுமே, ஆய்வு எல்லாம் மேற்கொண்டு எங்களுக்கு தெளிவான ஒரு விடை, அதாவது முடிவு எங்களுக்கு கிளியர், இதான் முடிவு, அதான் கோட்பாடு. விதி என்று சொல்லலாம். எண்ணக்கரு, இதைத்தான் சொல்றது. இதான் எங்கட தியரி. தியரி என்று சொல்லுவோமே, தியரி என்று சொன்னா கோட்பாடு தான். சரியா? அதை சொல்ற தியரி என்ற கோட்பாடு. அதாவது எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற முடிவு தான். இந்த முடிவை கொண்டு நாங்க செயற்படுவோம். அப்ப அப்படியான விஷயத்தை கொண்டு தான் இந்த அரசியல் கோட்பாடு. அப்ப அதைத்தான் நாங்க பாருங்க, விஞ்ஞானத்தின் கோட்பாடு என்பதன் பொருள்
காரண காரிய தொடர்புகளின் அடிப்படையில் தர்க்க ரீதியாக கட்டியெழுப்பப்படும் விஞ்ஞான ரீதியான ஒரு கருத்தாகும். அப்ப நாங்க ஒரு விடயம் சம்பந்தமாக நாங்க என்ன செய்ய போறோம், ஆய்வு செய்யறோம். எங்க இந்த ஆய்வு செய்வோம், இந்த அணுகுமுறை என்று சொல்லக்கூடிய பகுதியில அணுகுமுறை. அப்ப இந்த பகுதியூடாத்தான் இதை என்ன செய்யற, அணுகுமுறை என்ற இது ஆய்வு பகுதி, அணுகுமுறை என்ற ஆய்வு செய்யறது. அப்ப இங்க ஆய்வு செய்யக்குள்ள ஒரு விடயம் சம்பந்தமாக நாங்க என்ன செய்யறோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று எழுந்துட்டோம்னா அந்த பிரச்சனையை நாங்க ஆய்வு செய்யறதுக்கு சில கருதுகோள் அமைப்பும் அதை கொண்டு என்ன செய்வோம், சில பரிசோதனை என்ற அதுக்காக நாங்க விஞ்ஞானத்தில் சொல்ற பரிசோதனை இல்லை. இங்கே நாங்க அதாவது சமூகத்தில் நடக்கின்ற சில விடயங்கள் எடுத்துக்கொண்டு கருதுகோள் அமைச்சு என்ன செய்யறோம், அதை ஆய்வு செய்யறோம். அப்ப இந்த ஆய்வின் முடிவு வந்துகிட்டு எங்களுக்கு விஞ்ஞான ரீதியான ஒரு கோட்பாடை தரும். அதைத்தான் இந்த அரசியல் கோட்பாடுன்னு சொல்றோம். இப்ப விளங்கிட்ட உங்களுக்கு அரசியல் கோட்பாடு என்னன்னு சுருக்கமா விளங்கிட்டா? அரசியல் கோட்பாடு என்னன்னு சொல்லுங்க. அப்போ விளங்காதார்கள் அரசியல் கோட்பாடு என்னன்னு விளங்கிட்டா? திரும்ப ஒரு தரம் விளங்கப்படுத்தவா? சரி, அரசியல் கோட்பாடுண்டா அன்னைக்கு அணுகுமுறை என்று சொல்றோமே. இப்ப நாங்க ஏற்கனவே அணுகுமுறை என்று நாங்க முதலாவது யூனிட்ல பார்த்தோம். அப்ப அந்த அணுகுமுறை என்று சொல்றது நான் ஏற்கனவே சொல்லி தந்திருக்கேன். அதான் அவடத்தை எழுதி கொள்ளுங்க. ஆய்வு முறை அணுகுமுறை என்ற ஆய்வு முறைன்னு சொல்றேன். சரியா? எழுதுறாக்கள் எழுதுங்க. அப்ப இந்த ஆய்வு முறையை என்ன செய்வாங்கண்டா இந்த பயன்படுத்துவாங்க. எங்க பயன்படுத்துவாங்கண்டா ஒரு கருத்தியல் வருது, அரசியல் கருத்தியல். இதான் முதல் ஸ்டெப். சரியா? அரசியல் கருத்தியல் அல்லது வாதம், இதான் முதல் ஸ்டெப். இப்ப உதாரணமா தாராண்மை வாதம். நல்லா விளைஞ்சாங்க. தாராண்மை வாதம் பிராக்டிக்கல் உங்களுக்கு சொல்லித்தாரன். தாராண்மை வாதம். இப்ப தாராண்மை வாதம். சரியா? இதை நாங்க என்ன செய்ய போறோம்டா இப்ப இதான் முதலாவது ஸ்டெப்ஸ். இது முதலாவது அரசியல் கருத்தியல் தான் முதலாவது விடயம். சரியா? இந்த முதலாவது விடயத்தை நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்டா ஆய்வு செய்ய போறோம். எங்களுக்கு ஒரு முடிவு ஒன்று வேணும். அந்த முடிவு தான் நிறைய மூன்றாவது கிடைக்க போற முடிவு இந்த கோட்பாடாக இருக்கும். அப்ப ரெண்டாவது பகுதியா இந்த அணுகுமுறை. அப்ப இந்த விஷயத்தை நாங்க இந்த கருத்தை நாங்க ஆய்வு செய்யணும்டா என்ன வேணும், அணுகுமுறையினூடாக ஆய்வு செய்ய போறோம். அதை அணுகி இதை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கும். இதை என்ன செய்யலாம், இப்படி நாங்க எல்லாம் ஆய்வு செய்யறதுக்கு இந்த ஏற்பாடை கொண்டிருக்கோம். இந்த ஏற்பாடினூடாக நாங்க எடுக்கின்ற முடிவு இந்த முடிவாக வருது. அதுக்கு ஒரு பேர் ஒன்று வைப்போம், தாராண்மைவாத கோட்பாடு என்று முடிவா நாங்க கொடுக்க போற பேர் வந்துக்கிட்டு தாராண்மைவாத. நாங்க எல்லாம் ஆய்வு செஞ்ச உடனே அந்த கருத்தியலை நாங்க ஆய்வு செய்யறோம். எங்களுக்கு கிடைக்க போற முடிவு தாராண்மைவாத கோட்பாடு. இப்ப கிளியரா விளங்குதா? இப்ப விளங்கிட்ட கிளியரா? இப்ப எப்படி அந்த தாராண்மைவாத கோட்பாடு வந்த பெஸ்ட் தாராண்மைவாதம் என்ற கருத்தியல் ஒன்று எங்களுக்கு இருந்துச்சு. அந்த கருத்தியல்ல எங்களுக்கு ஒரு குழப்பம் உண்டு, இதை ஆய்வு செய்யணும் இருந்துச்சு. அதை நாங்க இந்த அணுகுமுறை கொண்டு ரெண்டாவது பகுதியான அணுகுமுறை கொண்டு ஆய்வு செஞ்சோம். அந்த ஆய்வின் பிரகாரம் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு முடிவு ஒரு அரசியல் கோட்பாடு என்ற வடிவத்தில் வருது. ரைட், இந்த தாராண்மைவாத கோட்பாடு இதை நாங்க ஏற்றுக்கொள்ளலாம் என்று நாங்க முடிவு செய்கிறோம். அப்ப தாராண்மைவாத கோட்பாட்டை நாங்க விஞ்ஞான ரீதியாக எல்லாம் ஆய்வு செஞ்சுட்டோம். ஆய்வு இதான் அணுகுமுறை. இதெல்லாம் இந்த விஞ்ஞான ரீதியான கொண்டு ஆய்வு செய்யறோம். எங்களுக்கு கிடைக்கப்பட்ட அதாவது சமூகத்தில் கிடைக்கப்பட்டிருக்கின்ற அதாவது பிரஜைகள் மக்களுடைய கருத்துக்கள், அரசியல் ரீதியாக சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் எப்படி சொல்லுவாங்க, தாராண்மைவாதம் தனி மனித சுதந்திரத்தை பற்றி வலியுறுத்துது. இப்ப இதால நாங்க வந்துட்டு எங்களோட அரசியல் வாழ்க்கை நல்லா இருக்கும், பொருளாதார வாழ்க்கை நல்லா இருக்கும், சமூக ரீதியான வாழ்க்கை நல்லா இருக்கும்னு மக்கள் சொல்றாங்க. அப்ப அதுகளை எல்லாம் கொண்டு ஆய்வு செய்வாங்க. இந்த அணுகுமுறை பகுதியூடாக ஆய்வு செஞ்சோன்னே அதனூடாக அவங்க ஒரு முடிவு ஒன்றை கொடுக்க போறாங்க. அந்த முடிவு தான் இந்த அரசியல் கோட்பாடு விதி என்ற வடிவத்தில், அதான் இந்த தாராண்மைவாத கோட்பாடு. கிளியரா? ரைட். இப்ப பாருங்க, இதுல இந்த அரசியல் கோட்பாடு பத்தி இங்க சொல்ற விஷயத்த கொஞ்சம் பாருங்க. சரியா? இப்ப நீங்க இதை நம்ம எழுதியிருக்க விஷயத்த சும்மா பொயின்ஸுக்கு எழுதி வைங்க. ஏன்னா இது எல்லாரும் கொஞ்சம் சொல்லி தர மாட்டாங்க. என்னடா சும்மா நோட்ஸ் மட்டும் சார்ந்தாலே ஏன்னா உங்களுக்கு அதை விளங்கணும் பண்றது, இது எப்படி வந்தண்டு விளங்கணும் முதலாவது. அப்ப அதுக்கு தான் முதல் ஸ்டெப்ஸா அரசியல் கருத்து அரசியல் வாதம் என்று போட்டு ஒரு உதாரணத்துக்கு தாராண்மை வாதத்தை போடுங்க. ரெண்டாவது அணுகுமுறை ஆய்வுமுறை பகுதியை போடுங்க. போட்டுட்டு அதுல கீழுக்கு போடுங்க. இதுல சரியா? உதாரணத்துக்கு சரியா சமூக பிரஜைகளின் தாராண்மைவாத கருத்து எவ்வாறு உள்ளது என்பதை ஆய்வு செய்தது. நீங்க எழுதிக்க விளங்காத உங்களுக்கு நான் சொல்றது எழுதுங்களா, கொஞ்சம் எழுதுங்க, எழுதினதான் உங்களுக்கு விளங்கும். ஃபர்ஸ்ட் அரசியல் கருத்தியல் வாதம் என்று போடுங்க. போட்டு அதுக்கு ஒரு உதாரணமா தாராண்மைவாதத்தை போடுங்க. சரியா? போட்டு ரெண்டாவது போடுங்க. ரெண்டாவது ஸ்டெப்ஸ் அணுகுமுறை ஆய்வு முறை என்று போடுங்க.
சரியா? அணுகுமுறைண்டா ஆய்வு முறைண்டு போடுங்க. போட்டாச்சா? என்னன்னா நாங்க படிக்கிறது போட்டாச்சா? ஆம் சார். ரைட். ஏனண்டா நாங்க தியரியா படிக்கிறது. இப்ப நீங்க கொஞ்சம் பேர் யோசிப்பேர், சார் கொஞ்சம் வேகமா போன நல்லா இருந்தது." அப்படி வேகமா போகிற பிள்ளையா, சரியா? ஏனண்டா உங்களோட சீனியர் மாருக்கு நான் வேகமா போறது அது வேற விஷயம். ஏன்னா அவங்களுக்கு எக்ஸாம் இருக்கு, அவங்களுக்கு கொஞ்சம் அங்க இங்க கிளாஸுக்கு போனதால கொஞ்சம் விஷயங்கள் இருக்கிறதால நான் வேகமா கொண்டு போறேன். இப்படி எல்லாம் தெளிவா அப்படி உதாரணம் எல்லாம் போட்டு அவங்களுக்கு படிப்பிக்கல. உங்களுக்கு ஏனண்டா தியரி கிளாஸ்ண்டா அதை எப்படியும் அந்த டைமுக்கு தான் கொண்டு முடிக்கணும். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தியரியா விளங்கணும். விளங்கினாதான் நீங்க எடுக்கலாம். சும்மா அரையும் குறையுமா படிக்கிறதுல எந்த வித அர்த்தமும் இல்லை. அப்படி என்றால் நாங்க பொலிட்டிக்கல் படிக்கவே இல்லை. அப்ப அதால தான் உங்களுக்கு அந்த கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் சில விஷயங்கள் சொல்லி தரக்குள்ள நான் உங்களுக்கு டைமை சேஞ்ச் பண்ணுவேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு 10-15 நிமிஷம் ஃப்ரீ டைம் தருவேன் உங்களுக்கு. என்ன அதுக்கெல்லாம் பேமெண்ட் இல்லை, சும்மா தருவேன், தந்து விளங்கப்படுத்துவேன். அதுக்கு கொஞ்சம் டைமை வார ஜனவரி போல தான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இருக்கு, சரியா? அப்ப அந்த டைமுகளை நான் சேஞ்ச் தருவேன். அப்ப அதுல நான் மேலதிகமா ஒரு 10-15 நிமிஷம் எடுப்பேன். அப்ப அது உங்களுக்கு இன்னும் மேலதிகமா சில விஷயத்தை விளங்கி, சரியா? இப்ப பாருங்க, இரண்டாவதாக சொல்லப்படுது இந்த அணுகுமுறை ஆய்முறை என்று சொல்லக்கூடிய விஷயம். இதுல உதாரணம் போடுங்க. சமூக பிரஜைகளின், இதுக்கு ஒரு உதாரணம் எழுதுங்க. சமூக பிரஜைகளின் சமூக பிரஜைகளின் சமூக பிரஜைகளின் மத்தியில் சமூக பிரஜைகளின் மத்தியில் சமூக பிரஜைகளின் மத்தியில் தாராண்மைவாத கருத்தியல் சமூக பிரஜைகளின் மத்தியில் தாராண்மைவாத கருத்தியல் தாராண்மைவாத கருத்தியல் எவ்வாறு உள்ளது என்பதை ஆய்வு செய்தல். 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 அடுத்தது மூன்றாவது ஸ்டெப்ஸை போடுங்க. அரசியல் கோட்பாடு அல்லது விதி என்று போடுங்க. இல்லாட்டிய எண்ணக்காரு வந்து போடுங்க. என்ற சில டைம்ல அரசியல் எண்ணக்காரு ஒன்றும் போட்டு தருவாங்க, சில டைம்ல கோட்பாடு அல்லது அரசியல் விதி எண்ணும் தருவாங்க. அப்ப எல்லாம் ஒரே பேர் தான், சரியா? இந்த மூன்று பேரையும் மொழி கொள்ளுங்க. மூன்றாவது ஸ்டெப்ஸ்ல அரசியல் கோட்பாடு அல்லது விதி அல்லது எண்ணக்காரு ஒன்று போடுங்க. போட்டுட்டு அதுக்கு ஒரு உதாரணம் போடுங்க. இதன் முடிவாக அதுக்கு ஒரு உதாரணம் அழுங்க. இதன் முடிவாக இதன் முடிவாக தாராண்மைவாத கோட்பாடு உருவாக்கப்பட்டது. இதன் முடிவாக தாராண்மைவாத கோட்பாடு உருவாக்கப்பட்டது என்று போடுங்க. இப்ப இவ்வளவும் உங்களுக்கு அந்த இதுல எப்படி, அதாவது கோட்பாடு என்ற விஷயம் வருது கிடைக்கப்படுறதுன்றதுதான் இது அர்த்தம், சரியா? அப்ப இது ரெண்டு மூன்றுக்கும் உள்ள தொடர்பை பாருங்க எந்த அளவில் இருக்கின்ற. இதைத்தான் பிள்ளைகள் குழம்பிக்கிற, சரியா? எப்படி அவங்க, சரியா? எல்லாம் வெளியிட்டே தானே, திருப்பதான் சொல்லணுமா? இதன் முடிவாக தாராண்மைவாத கோட்பாடு உருவாக்கப்பட்டது, சரியா? அப்ப இதை நீங்க இனி குழம்பிக்க போட. ஏனென்றா எல்லாரும் குழம்புற ஒரு விஷயம் அரசியல் கருத்தியல் என்று கேட்பாங்க, அணுகுமுறை என்று இருக்கும், அரசியல் கோட்பாடு இருக்கும். ஆனா எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சில விஷயம் தொடர்ந்து வரும். என்ன தாராண்மைவாதம், அதே போல இந்த சமூடமைவாதம், சமூடமை கோட்பாடு வரும். அதே போல தாராண்மைவாத கோட்பாடுக்குள்ள வரும். சில நேரங்களில் அணுகுமுறை என்று சொல்லக்குள்ள பெண்ணியல்வாத கோட்பாடு, பெண்ணியல்வாத கருத்தியல், பெண்ணியல்வாத அணுகுமுறை. அப்ப பெண்ணியல்வாதம் மூன்றுக்குள்ளேயும் வரும். அப்ப குழம்பு வேறு என்னடா எல்லாம் மூன்றுக்குள்ளேயும் பேரு எல்லாமே இந்த அடிப்படையில இந்த தொடர்பு தான் அது. அதுக்காக எல்லாத்துக்குள்ளேயும் பெண்ணியல்வாத அணுகுமுறை என்று வரத்தாலே அப்ப தாராண்மைவாத அணுகுமுறை என்று வரலாம் தானே என்று நாங்க யோசிக்கிறது இல்லை. அந்த தாராண்மைவாதம் என்று சொல்ற விஷயத்துக்கு தான் இந்த அதுல ஒரு சில பகுதிகள் இருக்கு. அது எப்படி என்றா இந்த தாராண்மைவாதத்துக்கு உண்டு, அதே மாதிரி சம உடைமைவாதத்துக்கு உண்டு. சம உடைமைவாதத்துக்கு அரசியல் பொருளியல் என்று சொல்லக்கூடிய அணுகுமுறை, அதை சம உடைமைவாதம் அதே போல இவ்வாறான தாராண்மைவாதங்களையும் ஆய்வு செய்யுது, சரியா? அப்படி நாங்க பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு சில வந்துகிட்டு இந்த
அரசியல் நடத்தைவாத விஞ்ஞானம், நடத்தைவாத அணுகுமுறை. இந்த நடத்தைவாத அணுகுமுறை என்ன செய்யும்டா பொதுவான எல்லா கருத்திலும் கொண்டு ஆய்வு செய்யும். அப்ப இதுக்குள்ளாக அது தொடர்ந்து வாரத்தாலே அதை நாங்க தனிப்பட தாரண்மைவாத அணுகுமுறை, மார்க்சவாத அணுகுமுறை என்றெல்லாம் நாங்க சொல்ல தேவையில்லை. அப்ப அது உங்களுக்கு குழப்பம் வரலாம். அப்ப ஏன் அது இப்படி வரலாம் தான் அது தேவையில்லை எங்களுக்கு. ஏன்னா அதுக்கு தான் அது மெயினா அதுல சொல்லப்படுது. அந்த பொயின்ஸ்களை வரும். அது இந்தந்த வாதங்களை ஆய்வு செய்யலாம். அதே போல அரசியல் பொருளியல்ல வந்து சமூகவாதம், பிராரண்மைவாதம் போன்ற கருத்தியல் ஆய்வு செய்யலாம் வந்து வருது தானே. அப்ப அது எங்களுக்கு தேவை. சரியா? அப்ப எங்களுக்கு தனிப்பட குழப்பம் என்னன்னா பெண்ணியல் வாதம் எல்லாத்துலயும் வாதத்துல குழப்பம் அறிக்கிறோம் எல்லாருக்கும். சரியா? அப்ப அதுக்காகத்தான் அந்த விஷயத்த உங்களுக்கு தெளிவுபட எழுதியிருக்கேன். சரியா? இப்ப கிளியர் தானே? ரைட், ஓகே. நாங்க இப்ப பார்ப்போம் அரசியல் கோட்பாடு சம்பந்தமான சில விடயங்களை. ரைட், பாருங்க தொடர்ந்து. விஞ்ஞானத்தில் விஞ்ஞான கோட்பாடு என்பதன் பொருள் காரண காரணிய தொடர்புகளின் அடிப்படையில் தர்க்க ரீதியாக கட்டியெழுப்பப்பட்ட விஞ்ஞான ரீதியான ஒரு கருத்தாகும். இதன்படி கோட்பாடு என்பது உலகில் இடம்பெறும் பொது தோற்றப்பாடினை தெளிவுபடுத்துகிறது. அப்ப தோற்றப்பாடு என்று சொல்லக்கூடிய கோட்பாடு என்று சொல்லக்கூடிய விடயம் வந்துகிட்டு ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு முடிவை நாங்க என்ன செய்யறோம், விஞ்ஞானத்தில் விஞ்ஞான கோட்பாடு என்பதன் பொருள் என்று சொல்றாங்க. அப்ப ஒரு ஆய்வு முறை, அதாவது விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய ஆய்வு வந்து வந்துடும். ஆய்வு முறை தான் விஞ்ஞானம் என்று சொல்லணும். அப்ப அந்த விஞ்ஞானத்துல விஞ்ஞான கோட்பாடு என்பதோட பொருள் என்னன்னு பார்த்தா ஒரு விடயம் சம்பந்தமான காரண காரிய அடிப்படையில் தர்க்க ரீதியாக கட்டியல்படும் விஞ்ஞான ரீதியான ஒரு கருத்து. அதன் படி கோட்பாடு என்பது உலகில் இடம்பெறும் பொது தோற்றப்பாடுகளை தெளிவடுது. அப்ப கோட்பாடு என்ன, உலகில உள்ள அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தோற்றப்பாடு, ஒரு கோட்பாடு. எப்படி அது ஏற்றுக்கொள்ளப்படுது? பொது முடிவு ஒன்றுதான் அது. அப்ப இதுவும் போடலாமா? கோட்பாடு, விதி, பொது முடிவும் போடுங்க. முடிவெண்ணும் போடலாம், பொது முடிவு. அப்ப எங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பொது முடிவுன்னு சொல்லலாம். அப்ப அந்த பொது முடிவு வந்துகிட்டு எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உலக ரீதியில எல்லாராலையும் ஏற்றுப்படக்கூடியதாக இருக்கு. அப்ப அதைத்தான் சொல்லலாம் அங்க அரசியல் கோட்பாடு. அப்ப இந்த அடிப்படையில, அதாவது நாங்க ஒரு ஆய்வு விடயம் ஒன்று செஞ்சு அந்த விஞ்ஞான விஷயங்களை பயன்படுத்தி எங்களுக்கு கிடைக்கப்படுகின்ற ஒரு முடிவு உலகளாவிய எல்லாராலையும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொது முடிவாக அல்லது ஒரு கோட்பாடாக அமையப்படுவதுதான் கோட்பாடுன்னு சொல்லலாம். தோட்டா சொல்ற விஷயம். ரைட். அந்த அடிப்படையில தொடர்ந்து பாருங்க, கோட்பாடுகள் இயற்கை விஞ்ஞானங்கள் மட்டுமன்றி அரசியல் போன்ற சமூக விஞ்ஞானங்கள். அப்ப கோட்பாடுன்னு சொல்றது, இப்ப நாங்க அரசியல் படிக்க மாணவர் என்றதால நாங்க யோசிக்கணும், அதாவது அரசியல்ல மட்டும்தானா இது சொல்லப்படுதுன்னா இல்லை. இயற்கை விஞ்ஞானங்கள் ஏனைய சமூக விஞ்ஞான பாடங்கள்லையும் இருக்கு. இப்ப உதாரணமாக பொருளியல் பாடத்திலையும் இந்த விஷயம் சொல்லப்படும். அப்ப அதுக்காக நாங்க பொருளியல் கோட்பாடு எல்லாமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்காக நாங்க வந்துட்டு அரசியல்ல மட்டும்தான் பார்க்கப்படுதுன்னு நாங்க யோசிக்கப்படும். சரியா? அப்ப அது வந்துட்டு எல்லா சமூக விஞ்ஞானங்கள்ல இருக்க மாதிரி பொருளியல் இந்த அரசியல் பாடத்திலையும் இது ஒரு பகுதியாக இருக்கு. சரியா? ரைட். அடுத்தது அரசியல் கோட்பாடை பத்தி ஒரு சில நிபந்தனையான விடயங்களை பாருங்க. சமூகத்தில் இடம்பெறும் நிகழ்வுகளை அரசியல் நிறுவனங்களையும் அவை எவ்வாறு நிகழ்கின்றன என்பதையும் விவரிப்பதற்கு அறிஞர்கள் பயன்படுத்தும் செய்முறைகள் அவை அரசியல் சமூக கோட்பாடாகும். அப்ப அறிஞர்கள் சமூகத்தில் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு சில விடயங்களை ஆய்வு செய்வதற்காக சில கோட்பாடுகளை அறிமுகம் செஞ்சாங்க. இப்ப இந்த அட்டவணையை பார்த்த உங்களுக்கு விளங்கும் பிள்ளையார், இதை அழிச்சுடுவேனா? சரியா? எல்லாரும் வெளியிட்டீங்க தானே? அழிச்சுடுவேனா? ரைட். அத பாருங்க அந்த அட்டவணைய. இதுல சொல்லப்பட விஷயம் வந்துட்டு துறை, கோட்பாடு, நிகழ்வு. உங்களுக்கு விளங்குறதுக்கு தான் அது தந்திரியாங்க. துறை, நிகழ்வு, கோட்பாடு. இப்ப என்னத்துக்கு இதை நாங்க தந்திரிக்கோம்னா, ஒரு சம்பவம் நடந்தா கிடைக்க போற முடிவு. இப்ப இது வந்துட்டு பொலிட்டிக்கல்ல மட்டுமல்ல, பொதுவா எல்லாத்துலயும். இப்ப அரசியல்ல எந்த மாதிரி நிலைமையில் இருக்கும், பொருளியல் எப்படி இருக்கும், புவியியல் எப்படி இருக்கும். அப்ப கோட்பாடுன்ற விஷயம் எல்லா சமூக விஞ்ஞானத்திலும் தாக்கப்படுது. இப்ப அரசியல் மாதிரி புவியியலும் ஒரு சமூக விஞ்ஞானம், என்ன அதே போல பொருளியலும் ஒரு சமூக விஞ்ஞானம். ஏனைய சில விஞ்ஞானங்களும் இருக்கு. இப்ப மானுடவியல், அதே போல உள்ளவியல், இப்படியான விஞ்ஞானங்களும் இருக்கு. அப்ப இதுல இப்ப உதாரணம் சொல்லுவாங்க இப்படியான சில துறைகள். இப்ப உதாரணமா புவியியல், பொருளியல், அரசியல். இப்ப இந்த மூன்றை முக்கியத்துவப்படுத்தி சொல்றாங்க இந்த துறைகள்ல. இதுல என்ன சம்பந்தமாக நாங்க ஒரு நிகழ்வு முன்வைக்க போறோம்டா, முதல்ல அது புவியியல நாங்க வைக்க போறோம். கோட்பாடு என்ன கோட்பாடை முன்வைக்கமெண்டா, சரியா? விடத்த நான் மாறி எழுதிட்டேன். இங்க கோட்பாடு, சரியா? இங்க நிகழ்வு போடுங்க. இதான் இது நிகழ்வு. இப்ப இங்க கோட்பாடு ஒன்று சொல்றாங்க எப்படின்னா, இதுல பாருங்க புவியியல் கோட்பாடை தாராங்க. இத புவியியல் கோட்பாடை மட்டும் தந்தாங்கடா. இப்ப இதுல நிகழ்வு, இப்ப புவியியல் கோட்பாடு விஷயம் எங்களுக்கு ஒரு முடிவில வார ஒரு விஷயம் தான் புவியியல் கோட்பாடு. நாங்க எல்லாரையும் ஏற்றுக்கொள்றோம். எல்லாரும் ஏற்றுக்கொள்றது தானே புவியியல் கோட்பாடு, எல்லாரும் ஏற்றுக்கொள்றீங்க. அப்ப இந்த புவியியல் கோட்பாடை நாங்க எல்லாரும் ஏற்றுக்கொண்டா
இந்த புவியியல் கோட்பாடு என்ற விஷயம் எப்படி அதை ஆய்வு செஞ்சிருப்பாங்க அந்த நிகழ்வை தான் கிடையாது. இப்ப நாங்க மாறித்தான் இந்த விஷயத்தை எழுதியிருக்கோம். ஏண்டா இப்ப நிகழ்வுண்டா நாங்க அங்க சொன்னோமே, அங்க பார்த்தோம். என்ன பார்த்தோம் அங்க? கருத்தியல் வாதம் எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை என்ன சம்பந்தமாக, என்ன நிகழ்வு, என்ன நடந்ததுக்காக நாங்க இதை ஆய்வு செய்ய வேண்டும், எங்களுக்கு ஒரு கருத்தியல் ஒன்று ஏற்பட்டுச்சு இல்லையா அரசியல். அது மாதிரி தான் இந்த நிகழ்வு என்ன சம்பவம் நடந்த இந்த கோட்பாடு வாரத்துக்குன்ற விஷயம் தான் இது. அப்ப இங்க புவியியல் கோட்பாடு வந்துகிட்டு பாருங்க, ஆகாயத்தில் ஏற்படும் பொருள் ஏன் பூமியை வந்தடைந்தன. அப்ப ஒரு பொருளை நாங்க மேல போட்டா, ஆகாயத்துல ஒரு விஷயத்தை ஒரு பொருளை எறிஞ்சோம்னா திரும்ப அது ஏன் பூமிக்கு வருது, உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வருதா இல்லையா? அப்ப இதுக்கு நாங்க என்ன செய்யறோம்னா சில ஆய்வுகளை மேற்கொள்றோம். மேற்கொண்டு அதுக்கு நாங்க ஒரு முடிவு ஒன்று கொடுக்கோம். அதான் புவியியல் கோட்பாடு. விளங்கிட்டா? ரைட். இது முதலாவது உதாரணம். அதே மாதிரி பொருளியலை பார்த்தா அதுல கேள்வி நிரம்பல் கோட்பாடு. இப்ப இதுல யாராவது எக்கனாமிக்ஸ் எடுக்காக இருக்கீங்களா? யாரும் இல்லையே. எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் வந்துட்டு கொமன்னா தானே, எல்லாரும் படிக்கலாம். ஆர்ட்ஸ்லயும் எடுக்கலாம் எக்கனாமிக்ஸ். அது கொமர்ஸுக்குரிய பாடம் பண்ணாலும் எக்கனாமிக் மட்டும் எடுக்கலாம். அதுக்கு எல்லாருக்குமே அனுமதி இருக்கு. ஏன்னா இப்ப ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியில வந்துட்டு யூனிவர்சிட்டி சப்ஜெக்ட் தான் எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல், கம்யூனிகேஷன், மீடியா, சொசைட்டி அண்ட் கல்ச்சர், சோசியலஜின்னு சொல்லுவாங்க. அதே போல இன்னும் 2-3 பாடங்கள் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அளவில் இதைத்தான் நான் முக்கியத்துவம் சொல்லுவேன். இந்த பாடம் எல்லாம் முக்கியத்துவமான பாடம் யூனிவர்சிட்டி சப்ஜெக்ட். அதுல எக்கனாமிக் மிக பிரதானமான ஒன்று, பொருளியல் பாடம். அப்ப இது என்னண்டா, அவங்க அங்க போனாலும் நீங்க படிப்பீங்க. இதுல இந்த கேள்வி நிரம்பலண்டா ஒரு விடயம், இது ஒரு கோட்பாடு, கேள்வி நிரம்பல் கோட்பாடு. இப்ப என்னதுக்கு இந்த கேள்வி நிரம்பல் கோட்பாடுண்டா, இங்க சொல்லப்படுது சந்தையில் பொருளுக்கான தட்டுப்பாடு ஏற்படும் போது அவற்றின் விலை உயர காரணம். அப்ப இதான் கேள்வி நிரம்பல். அப்ப ஒரு பொருளுக்கு உதாரணமாக அங்கர் எடுப்புமே. நாங்க இப்ப எக்கனாமிக்ஸ் வந்துட்டோம், எக்கனாமிக்ஸ் பாடம் படிக்கும். அப்படித்தான் பொலிட்டிக்கல் அண்ணக்குள்ள எல்லாமே படிக்க வேண்டி வரும். அங்கருக்கு உதாரணமா 1100 இல்லவா, 1100 போகுது, 1100 அங்க இருக்கு ரெண்டா. இப்ப நாங்க இந்த பொருளுக்கு வந்துட்டு 2000 ரெண்டாலும் வாங்குவோமா இல்லையா? 1100 இல்ல, இப்ப இதுக்கு வந்துட்டு 2000 ரெண்டாலும் நாங்க வாங்குவோமா இல்லையா? ஏன்? இது வந்துட்டு இப்ப எங்களுக்கு அத்தியாவசியமான ஒரு பொருள், என்ன டிமாண்டான ஒரு பொருள். அப்ப அதெல்லாம் சொல்றாங்க சந்தையில் பொருளுக்கான தட்டுப்பாடு ஏற்படும் போது அவற்றின் விலை உயர காரணம். இப்ப இந்த பொருள் வந்துகிட்டு ஒரு தட்டுப்பாடு வந்துச்சு. தட்டுப்பாடுண்டா அங்கர் 1100 வித்த அங்கர் வந்துட்டு வார இறக்குமதி வந்துட்டு எங்க நாட்டுக்கு வார விதம் கொஞ்சம் குறைஞ்சதால திடீரென்று 2000 விற்காங்க. நீங்க வாங்குவையில வாங்க மாட்டேல. ஏன்? இது உங்களுக்கு டிமாண்டா இது எல்லாராலையும் வாங்க வேணும், அத்தியாவசியமானது. என்ற இதுக்கு வந்துட்டு 2000 இல்ல 5000 கொடுத்தாலும் வாங்கணும் என்ற நிலைமையில இருக்கேன் நாங்க. அப்ப அதால இதுக்கு வந்துட்டு கேள்வி என்ன செய்யுது, அதிகமா இருக்கு, டிமாண்ட் இருக்குது. நல்ல டிமாண்ட்ன்றதால நாங்க எவ்வளவு வித்தாலும் கட்டுப்பாடு வந்து அது விலையை கூட்டினாலும் நாங்க வாங்கித்தான் ஆகும். இதான் இங்க வர. அப்ப இதுக்கு என்ன செய்யறாங்கன்னா ஒரு கேள்வி நிரம்பல் கோட்பாடோட கொண்டு வராங்க பொருளியல். இது ஒரு விஷயம், சாராம்சம். அதே மாதிரி அரசரவியில பார்க்கக்குள்ள ஒப்பீட்டு நய கோட்பாடு அல்லது ஒப்பீட்டு தேய்மான கோட்பாடுன்னு சொல்றோம். அப்ப ஒப்பீட்டு நய கோட்பாடுன்ற ஒரு விஷயத்தை நாங்க ஒப்பிடக்குள்ள, இப்ப அரசியலை பொறுத்த அளவில் நாங்க வந்துட்டு இப்ப இதுல பார்க்க மாதிரி புவியியல் கோட்பாடுல கேள்வி நிரம்பல் கோட்பாடுல சொல்ற மாதிரி நாங்க பிராக்டிக்கல்ல ஒரு விஷயத்தை செய்து பார்க்கலாது. இப்ப கேள்வி நிரம்பல் என்று சொல்லக்கூடிய கோட்பாடு, நாங்க ஒரு பொருளை கொண்டு வந்து வச்சோம்னா மக்கள் எப்படி வந்து வாங்குறத நாங்க செய்முறையா பார்க்கலாம். அதே போல புவியியல் பொருளை எறிஞ்சி நாங்கள் விஞ்ஞானம் மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இதுல அப்படி இல்லை. இது வந்துட்டு ஒரு விடயத்தோட என்ன செய்யலாம், மறைமுகமா ஒப்பிட்டு தான் பார்க்கலாம். இப்ப மனிதனுடைய நடத்தை வந்துட்டு அவர் எந்த மாதிரி என்ன மாதிரி செய்யறாருன்றதை பார்க்குது. இப்ப பாருங்க, இதுல சொல்றாங்க அரசியல்ல சமூக பொருளாதார மாற்றங்களில் சில சமூக குழுக்களுக்கு இடையில முரண்பாடு எப்படி ஏற்படும். இது ஒரு மறைமுகமான ஒரு விஷயம். இப்ப சமூகத்தில பொருளாதாரம் சம்பந்தமான மாற்றம் வருதுண்டா, அது என்ன பிரச்சனைடா? இப்ப அண்மையிலே கோட்டாபேட காலத்துல வந்து பொருளாதார பிரச்சனை ஏற்பட்டது இல்லையா? அப்ப அதுக்கு என்ன நடந்துச்சு, எல்லாரும் வந்துக்கிட்டு வீதியாக இறங்கினாங்க, என்ன இறங்கி போராடினாங்க. பெட்ரோல் தட்டுப்பாடு வந்துச்சு, எல்லாரும் ரோட்டு வழியை நின்றோம். அப்ப இதால என்ன நடந்துச்சு, மக்களால இன்னைக்கு இயலாத கட்டத்துல அரசாங்கத்துக்கு எதிராக போராடினாங்களா இல்லையா? அப்ப இது என்ன செய்யும்டா, மக்களுக்கு மத்தியில் ஒரு முரண்பாட்டை தரும், அரசாங்கத்துக்கு எதிரான முரண்பாட்டை தரும். அப்ப இதைத்தான் சொல்றாங்க சமூகங்களுக்கு குழுக்களுக்கு இடையே முரண்பாடு ஏற்படுவது. அதாவது எங்களுக்கு இடையில உதாரணம் பொருளாதாரத்துல விலையை கூட்டினா நாங்க கடைக்காரனோடையும் சண்டை பிடிப்போம், அரசாங்கத்தோடையும் சண்டை பிடிப்போம், எங்களுக்குள்ளேயும் சண்டை வரும். அப்ப இதைத்தான் சொல்றாங்க ஒரு முரண்பாடு குழுக்களுக்கு இடையில முரண்பாடு ஏற்பட காரணமாகும். காரணம் என்ன? இந்த பொருளாதாரத்தில் ஏற்பட்ட மாற்றம் இல்லது அரசியலில் ஏற்பட்ட மாற்றம். பொருளாதாரத்தை மட்டும் சொல்லல, அரசாங்கம்
அரசாங்கம் அந்த எங்களுக்கு சரியா நடத்தலை, வழி நடாத்தலைன்னா அதுலயும் எங்களுக்கு ஒரு முரண்பாடு வரும். அப்ப இதைத்தான் சொல்றாங்க இங்கே ஒப்பீட்டு நியாய கோட்பாடு ஒரு விடயம் சம்பந்தமாக அல்லது தேய்மான கோட்பாடு ஒரு விடயம் சம்பந்தமாக என்ன செய்யறோம் நாங்க பாக்குறோம். அது என்னத்தால நடக்குது அந்த விடயம் ஒப்பீட்டு நியாய கோட்பாடுண்டா பொருளாதார ரீதியாக நடந்தது அல்லது அரசியல் ரீதியாக நடந்த விடயம். அப்ப அந்த அரசியல் ரீதியாக நடந்ததாலே இங்க என்ன நடக்குது, குழுக்களுக்கு இடையில மக்களுக்கு இடையில முரண்பாடு வருது, பிரச்சனை வருது. இதான் ஒப்பிட்டு ஒப்பிட்டு தேய்மான இந்த விஷயத்தை விளங்கினா சரி. சரியா? ரைட். இன்னொரு 5 நிமிஷம் பார்ப்போமா, பார்த்துட்டு முடிச்சு கொள்வோமா. ஏன்டா நாங்க துணை தானே ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ கொஞ்சம் பார்த்துட்டு முடிச்சு கொள்வோம். கட்டாயம் கிளாஸுக்கு வந்தாக்கள் எனக்கு மெசேஜ் போட்டுருங்க. சரியா? யார் யாருன்னு போடுங்க. இனி நான் வந்து கிளாஸுக்கு வாராக்களுக்கு மட்டும்தான் கட்டாயம் இது தருவேன். சரியான ரெக்கார்டிங் தருவேன். ரைட். அடுத்தது இதுல பார்க்கலாம், நீங்க அரசியல் கோட்பாடானது குறித்த ஒரு விடயம் தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொண்டு அவை தொடர்பாக குறித்த காலத்தில் ஏற்ற ஒரு பொதுமைப்படுத்தப்பட்ட கருத்தை முன்வைக்கும். அப்ப இங்கே சொல்லப்பட ஒரு விஷயத்தை பாருங்க, அரசியல் கோட்பாடானது குறித்த ஒரு விடயம் தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொண்டு அவை தொடர்பான குறித்த காலத்திற்கு ஏற்ற ஒரு பொதுமைப்படுத்தப்பட்ட கருத்தை முன்வைக்கும். அப்ப அதுல உதாரணமாக அரசு தொடர்பான கோட்பாடு. இப்ப பாருங்க, இப்ப நாங்க எங்களை பொருளியலும் தேவையில்லை, புவியியலும் தேவையில்லை, என்ன நாங்க அரசியல் இருக்கோம்னே உதாரணம் தான் போட்டோம். இப்ப நாங்க எங்களோட அரசியல் கோட்பாட்டுக்கு வருவோம். அரசியல் கோட்பாடானது ஒரு குறித்த ஒரு விடயம் சம்பந்தமாக ஆய்வுகளை மேற்கொள்ளும். அப்ப நாங்க ஏற்கனவே பார்த்தோம், இப்ப தாராண்மைவாத கொள்கை என்றா இல்ல சமூடமைவாத கொள்கை என்ன, அந்த குறித்த ஒரு பிரச்சனைக்கு எதிராக நாங்க என்ன செய்வோம், ஆய்வு செய்வோம். ஆய்வு செஞ்சு எங்களுக்கு கிடைக்கப்படுகின்ற ஒரு முடிவு தான் கோட்பாடுன்னு நாங்க சொல்றோம். அப்ப அப்படியான ஒரு விடயம் சம்பந்தமாக ஒரு பொதுமைப்படுத்தப்பட்ட கருத்தை என்ன செய்யறோம், எல்லாருக்கும் மத்தியில முன்வைக்கிறது கோட்பாடு என்று சொல்றோம். அதுக்கு ஒரு உதாரணம் தான் அரசு தொடர்பான கோட்பாடு. அப்ப அந்த அரசு தொடர்பாக ஆரம்ப காலங்களில் ஒரு சில கோட்பாடுகள் முன்வைக்கப்பட்டது. தெய்வீக உரிமை கோட்பாடு, அதே போல தாராள சோசலிச கோட்பாடு. இப்ப பாருங்க, இதுல இந்த தெய்வீக உரிமை கோட்பாடுன்னு சொல்ற விஷயம் நீங்க கேள்விப்பட்டீங்களா? தெய்வீக உரிமை கோட்பாடு யாராவது இந்த ஓஎல்ல வந்துட்டு சிவிலேஷன் பாடம் எடுத்திருந்ததா? குடியுரிமை பாடம் அது எடுத்திருந்தீங்களா ஓஎல்ல? அது பொலிட்டிக்கல்ஸோட சார்ந்த பாடம் தான் அது, சிவிலேஷன் குடியுரிமை கல்வின்னு சொல்லுவாங்க. ரைட். அந்த பாடம் எடுத்தாங்களுக்கு கொஞ்சம் பொலிட்டிக்கல் படிக்கிறது ஈஸியா இருக்கும், அதான் சொல்றேன். ரைட். அப்ப அதுல அரசியல் கோட்பாடு இந்த விஷயம் எல்லாம் வரும் அதுல. சரியா? ரைட். இப்ப பாருங்க, இந்த தெய்வீக உரிமை என்பது சமயவாதிகளில் தாக்கம், படிமுறை வளர்ச்சி கோட்பாடு, வரலாற்றின் தாக்கம் சொல்றாங்க. இப்ப தெய்வீக உரிமைண்டா நீங்க பார்த்துருப்பீங்க, அது வந்துகிட்டு தெய்வத்தை அடிப்படையா கொண்டுன்னு சொல்லுவாங்க. இப்ப தெய்வத்துக்கு அடிப்படையான ஒரு அரசனை பார்க்குது, கடவுளா பார்க்குது. அப்ப அதைத்தான் சொல்லுவாங்க சமயவாதிகளின் தாக்கம், படிமுறை வளர்ச்சி கோட்பாடு, வரலாற்று வளர்ச்சி தாக்கம். இந்த அடிப்படையில உருவாக்கப்பட்டதான் இந்த தெய்வீக உரிமை கோட்பாடு. அப்ப இந்த தெய்வீக உரிமை என்பது ஆரம்ப காலங்கள்ல மனிதன் செஞ்சான், ஒரு அரச கடவுள் மாதிரி பார்த்தான். இதுக்கு ஒரு உதாரணமா சொல்றாங்க. இப்ப அரசு தொடர்பாக ஆரம்ப காலங்கள்ல அரசு வந்துகிட்டு ஒரு கடவுள், அதாவது இன்னும் சொல்லலாம் அப்படின்னா அரசு ஒரு கடவுளின் படைப்பு என்று சொல்லலாம். அப்படி ஒரு செயற்பாட்டை கொண்டுதான் இது. அதுக்கு நாங்க ஒரு உதாரணமாக அதுக்கு பக்கத்திலேயே போட்டீங்க பாருங்க, சமயவாதிகளின் தாக்கம், படிமுறை வளர்ச்சி கோட்பாடு. அப்ப சமயவாதிகள் வந்துட்டு என்ன செஞ்சாங்கன்னா இதை ஒரு அரசு தெய்வத்தின் படைப்பு என்று சொன்னதாலதான் நாங்க அதை படிமுறை வளர்ச்சி கோட்பாடு அல்லது வரலாற்று ஆய்வாளர்களின் தாக்கம், அதாவது ஆரம்ப கால வரலாற்று ஆய்வாளர்கள் இதை என்ன செஞ்சாங்க, அவங்களோட தாக்கத்தின் பேரால உருவாக்கப்பட்ட ஒரு கோட்பாடுன்னு சொல்லலாம். அப்ப அவங்க ஆரம்ப காலத்துல அரசுன்ற விஷயம் அப்படி உருவாக்குறா அது சுயமா வந்ததா அடிக்குமா? இல்லை. அப்ப அது கடவுளே இந்த அரசை ஒரு என்னுடைய படைப்பாக உருவாக்கப்பட்டு விட்டார் என்று சொல்றாங்க ஆரம்ப கால நிகழ்வுகளை. அப்ப அந்த அடிப்படையில தான் சொல்றாங்க தெய்வீக உரிமை என்பது அரசு கடவுளின் படைப்பு என்ற கருத்தை சொல்றாங்க. அதே மாதிரி தாராள சோசலிச கோட்பாடு. இப்ப நீங்க சோசலிசம் நாங்க இப்ப பார்த்தோம் என்ன, சோசலிசம் சமூடமைவாதம். இப்ப இங்க தாராள சோசலிசம் ரெண்டையும் சேர்த்து சொல்ல படிக்க, தாராள கோட்பாடும் சோசலிச கோட்பாடும், இந்த ரெண்டையும் சேர்த்து தாராள சோசலிசம். அப்ப இது வந்துகிட்டு பொருளியலில் தாக்கம் விளங்குது உங்களுக்கு. ஏன் அதை பற்றி சுருக்கமா சொன்னீங்கன்னா, தாராளவாதம் என்னத்தை சொல்லப்படுது, தாராளவாதம் என்னத்தை சொல்லப்படுது, பொருளியலை பத்தி தான் அதுலேயும் சொல்லப்படுது. சோசலிசம் என்னத்தை சொல்லப்படுது, அதுலேயும் பொருளியலை தான் சொல்லப்படுது. பொருளாதாரம் எப்படி இருக்கணும், சமமா இருக்கணும். இங்கே பொருளாதாரம் தனி மனிதனுக்கு கொடுக்கப்படணும், அவ்வளவுதான். அதுதான் அங்க சொல்லப்படும். அப்ப இந்த அடிப்படையில் அந்த உதாரணங்கள் சொல்லப்படுது. சரியா? ரைட். அடுத்து தொடர்ந்து பாருங்க, அரசியல் கோட்பாடுகளின் வகை. அப்ப இங்க அரசியல் கோட்பாடுகளின் வகை என்று சொல்றாங்க, 2 வகையில சொல்லப்படுது. ஒன்று நியம கோட்பாடு, அடுத்த விஞ்ஞான கோட்பாடு. அப்ப நியம கோட்பாடு என்பது அது ஒரு
ஒரு இலகுவா சொல்ல மாட்டா ஒரு நியம அடிப்படை. அதே போல விஞ்ஞானம் என்பது அது தர்க்க ரீதியான காரணங்களை கொண்டு நாங்க இப்ப ஆய்வு செய்கிறோமே, ஆய்வுகளை மேற்கொண்டு செய்யப்படுகின்ற ஒரு முடிவறிக்கும். ஆனா இந்த நியம கோட்பாடு தக்க ஒரு ஒரு சிந்தனையை ஒன்றிப்பாக ஒரு விடய சம்பந்தமாக நாங்க மேலோட்டமா எங்களுக்கு விளங்கிச்சு. ரைட், இதற்கு தீர்வு வந்துட்டு விஞ்ஞானம் கிஞ்ஞானம் கடுமையில ஆய்வு செய்யறதுல லேசா இதுக்கு ஒரு தீர்வை கொடுக்கலாம் என்று நாங்கள் இலகுவாக கொடுக்கின்ற ஒரு முறை. இது எப்ப இருந்துக்கணும் இந்த இந்த இது வந்துட்டு இந்த பாருங்க பிளேட்டோ முதல் இதுல வந்துட்டு இக்கோட்பாடு அரசியல் தத்துவத்தில் அரசியல் சிந்தனை ஒன்றிணைக்கப்பட்ட கோட்பாடு. இது பிளேட்டோ முதல் இன்று வரை காணப்படுகின்ற தத்துவங்களை சம்பிரதாயப்படுத்தி ஆய்வு செய்யப்படும். அப்ப இதுக்கு ஒரு முன்னோடியாக இருந்தவர் பிளேட்டோ. ஏன் பிளேட்டோ முன்னோடியாக இருந்ததுண்டா, பிளேட்டோட காலத்தில் இருந்தான் இந்த நியம கோட்பாடு முன்வைக்கப்படும். அப்ப அவர் இது என்னண்டா, ஒரு விடயம் சம்பந்தமாக நாங்க ஒரு விஞ்ஞான ஆய்வெல்லாம் மேற்கொள்ள தேவையில்லை. அப்ப அவர் என்ன செய்வார்டா, ஒரு தத்துவம் அல்லது சிந்தனையில் ஒன்றிணைக்கப்பட்ட கோட்பாடாகும் என்று சொல்றாரு. அதாவது தத்துவம்னா நாங்க சொல்றோம் என்ன, ஒரு விடயம் சம்பந்தமாக நாங்க எங்களுக்குள்ள ஏற்பட்ட விஷயத்தை நாங்க வெளிப்படைய கொண்டு வர்றது, அதை நாங்க சொல்றோம். அதே போல சிந்தனை என்பது நாங்க கருத்தில் பார்த்திருக்கோம், அது வந்துட்டு எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, நம்புதலோ ஏற்றுக்கொள்றோம்னு சொல்றோம். அப்ப இவ்வாறான விடயங்கள் இதை வச்சுதான் நாங்க என்ன செய்யறோம்னா கோட்பாட்டை, மூன்றாவதாக சொல்லப்படுகிற கோட்பாட்டை நாங்க ஏற்றுக்கொள்ளலாம். அப்ப இதுல இருந்து வருகின்ற ஒரு முடிவு தான் கோட்பாடு. அப்ப நாங்க அரசியல் தத்துவம், அரசியல் சிந்தனை, அரசியல் கோட்பாடு என்று சொல்லக்கூடிய இந்த வடிவம் அரசியல் தத்துவத்திலேயும் அரசியல் சிந்தனையிலும் இருந்து முடிவாக பெறப்பட்ட ஒரு பிரதிபலிப்பு என்று நாங்க சொல்லலாம். அப்ப அந்த அடிப்படையில இதுக்கும் பிளேட்டோ வந்துட்டு பிளேட்டோட காலத்திலிருந்து இன்று வரைக்கும் அரசியல் தத்துவங்களை சம்பிரதாயப்படுத்தியே இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. அப்ப இங்க வந்துட்டு இந்த விஞ்ஞான கோட்பாடுன்னு சொல்ற பகுதி வந்துட்டு அது விஞ்ஞானத்தை அடிப்படையாகும். நியமம் என்பது இந்த தத்துவம் சிந்தனை. அப்ப அங்க சொல்லப்படுகின்ற விடயங்களை பற்றி மட்டும் ஆய்வு செய்வது. அப்ப அது டீப்பா இப்ப நாங்க ஒரு சமூகத்தில் நடக்கின்ற பிரச்சனைகள், கருதுகோள்கள், புள்ளி விவரங்கள் எல்லாம் தயாரிச்சு ரைட் இதுக்கு இன்னென்ன மாதிரி மெஜாரிட்டி இருக்கு, இதுக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோமே. அதாவது விஞ்ஞானம் சொல்லக்கூட நாங்கள் எண்ணிக்கையை சார்ந்த விடயங்கள், புள்ளி விவரம் சார்ந்த விடயங்கள் எல்லாம் கொண்டு வர வேண்டியிருக்கு. ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க வந்துட்டு சொல்லப்படுற கருத்தை வச்சு முடிவு சொல்லுவாங்க, இதை கோட்பாடை நாங்க ஏற்றுக்கொள்ளலாம், இதான் கோட்பாடு என்று சொல்றது, அவ்வளவுதான். அப்ப இதைத்தான் சொல்றாங்க அரசியல்ல வந்துட்டு இரண்டு வகையான கோட்பாடு. அது ஒன்று நியம கோட்பாடு, மற்றது விஞ்ஞான கோட்பாடு. அப்ப நியம கோட்பாடுண்டா அதை இலட்சிய கோட்பாடுன்னு சொல்றேன். இப்ப பாருங்க, இது தொடர்ந்து சொல்லப்படுது, இது மரபுசார் அரசியல் கோட்பாடு ஆகும். இதில் அரசு, அரசியல் அதிகாரம், ஆட்சி பொது கொள்கை மற்றும் அரசியல் போன்றவற்றை எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு என்பது பற்றிய சிந்தனை ரீதியான மூலக்கோளை முன்வைக்கின்ற இக்கோட்பாட்டிற்கு சில உதாரணங்கள். இப்ப பாருங்க, இந்த கோட்பாடு வந்துட்டு ஆரம்ப காலங்கள்ல அவங்களோட சிந்தனையூடாக, அவங்களோட அறிவினூடாக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். அப்ப அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா, மக்கள் மத்தியிலே எவ்வாறான விடயங்களை கொடுக்கலாம், எவ்வாறான சிந்தனையை கொடுக்கலாம் என்று ஆரம்ப கால அரிஸ்டோட்டல்ல பிளேட்டோட காலத்துல இருந்து இன்று வரையான சில அறிஞர்கள் என்ன செஞ்சாங்கன்னா இந்த நியம கோட்பாடின் அடிப்படையில நிறைய முடிவுகளை கொடுத்தாங்க. இப்ப அண்மை காலங்கள்ல, நவீன காலங்கள்ல வந்துட்டு கூடுதலானவர்கள் இந்த விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய அணுகுமுறை வந்துச்சு. அப்ப அந்த கால பகுதியிலிருந்து இந்த விஞ்ஞான கற்கை ரீதியான விடயங்கள் எல்லாம், விஞ்ஞான ரீதியான கற்கை என்ற விடயம் எல்லாம் வளர்ந்த காலத்தின் பிறகுதான் என்ன செய்யுது, விஞ்ஞான கோட்பாடு என்ற விஷயத்தை கொண்டு வராங்க. அது நூறாக எப்படின்னா ஒரு முழுமையான முடிவு, அதாவது முறையாக இருக்கணும். இப்ப நாங்க ஆய்வு செஞ்சோம்னா இது எல்லாரிலையும் ஏற்றுக்கொள்ளலாம். அப்ப இது வந்துட்டு நாங்க சும்மா வாயால சொல்ற விஷயம் இல்லை, நாங்க ஆய்வு செஞ்சு உண்மைப்படுத்தின ஒரு விடயம் தான், நீங்க எல்லாருமே ஏற்றுக்கொள்ளலாம் அந்த கோட்பாடுன்னு சொல்றதுதான் அந்த விஞ்ஞான ரீதியான விடயம். அப்ப அதுல என்னென்ன விடயம் என்றது அது தொடர்ச்சியா வரும். அதை நாங்க அடுத்த வகுப்பில பார்ப்போம். சரி, இப்ப இதுல சொல்லப்பட உதாரணத்தை பார்த்துட்டு நாங்க முடிச்சு கொள்வோம். சரியா, இதுல பாருங்க அரிஸ்டோட்டலின் அரசு பற்றிய கோட்பாடு. அப்ப ஆரம்ப காலத்தில் அரிஸ்டோட்டல் அரசு பற்றி என்ன கோட்பாட்டை முன்வைத்தார், அவருடைய ஒரு சில கோட்பாடுகள். அதாவது அரசு பற்றி வந்துட்டு அரசு எப்படி இருக்கணும், அவர் அரிஸ்டோட்டல் நிறைய விஷயங்கள் சொல்ல, என்ன அரசு வந்து நாங்க ஆரம்ப காலத்துல இருந்து பார்க்கணும், அரசு அறிவியலின் தந்தை எல்லாம் சொல்லப்படுது. அவர் வந்துட்டு ஆரம்ப காலத்துல அவர் இந்த அரசியல் பற்றி, அதாவது மனிதனுடன் நெருக்கமான தொடர்பை கொண்டிருந்தது என்றெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் அவருடைய கோட்பாடு. அப்ப அரசு பற்றி அவர் சொல்லப்பட்ட விஷயங்கள். அதே போல கோப்ஸ், லோக்ஸ், ரூசோ போன்றவர்கள் சமூக ஒப்பந்த கோட்பாடு நீங்க கேள்விப்பட்டீர்கள். சமூக ஒப்பந்த கோட்பாடுண்டா ஒரு சமூகத்தினால் ஒரு அவங்க ஒரு காலத்துல எப்படி இருந்தாங்க, பிறகு அந்த சமூகம் சேர்ந்து ஒரு அரசை உருவாக்கியதாக சொல்றாங்க, அது சமூக ஒப்பந்த கோட்பாடு. அதுல முன்னோடிகள் தான் இந்த ரூசோ, லோக்ஸ், கோப்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்ப அது அவங்களால முன்வைக்கப்பட்டது. அதே போல அதிகாரம் தொடர்பான தாராண்மைவாத கோட்பாடு, இது
பொதுவாக அதிகாரம் தொடர்பாக உருவாக்கப்பட்ட ஒரு கோட்பாடு. அதே போல சமூக பரிமாற்றம் தொடர்பான கெபர்மாஸின் கோட்பாடு. இவை கெபர்மாஸ் சொல்ற சமூக பரிமாற்றம் சம்பந்தமான கோட்பாடு. இப்ப கெபர்மாஸ்ல நாங்க படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது வந்துட்டு ஒரு சமூக பரிமாற்றம் என்பது சமூகவியல் பாடத்தில் உள்வாங்கப்பட ஒரு விஷயம். அப்ப அது சம்பந்தமான முன்வைக்கப்பட்ட கோட்பாடு. இப்ப நாங்க சொல்றதெல்லாம் பொதுவாக கோட்பாடுகளை தான் நாங்க பார்க்கோம். பொதுவாக நியம அடிப்படையில் முன்வைக்கப்பட்ட கோட்பாடுகள் கூட அதுக்கு உதாரணம் தான் நாங்க பார்த்திருக்கோம். அதே போல நீதி தொடர்பான ஜோன் ரோல்ஸ் கோட்பாடு. இவர் ஜோன் ரோல்ஸ் வந்துட்டு இந்த நீதிக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர். அதால அவர் நீதி தொடர்பான கோட்பாடை முன்வைத்தார். அதே போல சுதந்திரம் தொடர்பான கோட்பாடு. இது வந்துட்டு பிலிப்பெல்ட் கோட்பாடு. அவரை வந்துட்டு சுதந்திரம் தொடர்பாக சுதந்திரம் எப்படி இருக்கணும், எப்படி மக்கள் மத்தியில் அந்த விஷயம். அப்ப இவ்வாறான விடயங்களை கொண்ட சில கோட்பாடுகள் நியம கோட்பாடுகள் என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. அதே மாதிரிதான் விஞ்ஞான ரீதியான சொல்லக்குள்ள நாங்க பொதுவாக ஒரு விடயத்தை ஆய்வு செய்து முடிவாக சொல்றதுதான் அது. அதுக்கு உதாரணம் தானே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தாராண்மைவாத அரசியல் கோட்பாடு, குடியரசுவாதம். அதை நாங்க எப்படி வந்ததை நாங்க நாளைய வகுப்புல பார்ப்போம். சரியா? இப்ப இன்றைய கிளாஸ்ல உள்ள விஷயங்கள் எல்லாம் விளங்கிட்டு தானே? சொல்லுங்க அப்போ. விளங்கிட்டு தானே? இல்ல ரைட், ஓகே. ஏதாவது இதுல ஏதாவது டவுட் கேட்குண்டா எனக்கு தனிப்பட்ட மெசேஜை போட்டு விளங்காத பகுதியில கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு இப்ப இருந்து டவுட்டுகள் வரணும். வந்தாத்தான் கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் ஆகும். இப்ப அடுத்தடுத்த அழகு பரீட்சைகள் எல்லாம் செஞ்சுட்டு போகக்குள்ள கொஞ்சம் கிளியர் ஆகும். இப்ப நாங்க இந்த 2வது யூனிட் முடிகிற அந்த தருவாய் போகக்குள்ள நாங்க தவணை ஸ்கூல் மட்டத்தில் நடக்க போகுது தவணை பரீட்சை. இப்ப இல்ல, நான் 14ஆம் தேதி ஸ்கூல் தொடங்குறாங்கன்னு சொன்னேன். அதுக்கு பிறகு சொல்லுவாங்களாக்கும். சரியான ஒரு இன்ஃபார்ம் ஒன்று இல்லை. எங்கேயா ஸ்கூல் மட்டத்தில் சொல்லியிருக்காங்களா இந்த எப்பண்டு உங்களோட தவணை பரீட்சை? இன்னும் சொல்லல. என்னன்னா பிற்போட்டியாங்க நினைக்கிறேன். அப்ப அடுத்த மாசம் தான் பெரும்பாலும் நடக்கும். சரியா? நாங்க அதுக்கு இடையில தவணை பரீட்சை செய்வோம். சரியா? செய்தாத்தான் எங்களுக்கு ஒரு வெற்றி ஒன்று கிடைக்கும். சரியா? சரி, அனைவருக்கும் தேங்க்யூ வெரி மச். நன்றி. ஜெசாக்கல்லாஹ். வந்தார்கள் மெசேஜ் ஒன்று தாங்களா குரூப்ல? சரி, ஓகே சார். தேங்க்யூ சார்.